வணக்கம். நடந்த குரூப் 2 எக்ஸாமுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ வித் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், நிழல் போல தொடர்ந்தான். இது எவ்வகை உவமை? ஒரு உவமை. பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. எடுப்பார் கைப்பிள்ளை. யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். அப்துல் நேற்று வருவித்தான். எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிக. பிறவினை வாக்கியம். மாணாக்கர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ? என்ன வகை வினா என்பதை கண்டறிக. கொடை வினா. பின்வரும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கான கேள்வி என்னன்னா, பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? இதுதான் கரெக்டான ஆன்சர். பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு. உணர்த்தினேன் தன்மை ஒருமை வினைமுற்று. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். ஆப்ஷன் டி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக. கனைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொளல். அகர வரிசைப்படுத்தி எழுதியவற்றை தேர்க. தவப்பெருஞ்சுடர், தாய்போல், திருவிளக்கு, தீவினை, துன்பங்கள், தூய்மை. வேர்ச்சொல். நைந்தான், நைந்து. படி என்னும் வேர் சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காற்றும் வினைமுற்றை எழுதுக. படிப்பேன். வினைமுற்று அப்படிங்கும்போது அந்த செயல் முடிஞ்சிருக்கணும், அதான் படிப்பேன் வந்துடுது. சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. மீ வான். இதுதான் சரி. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க. பைன இளமை வரும். மேனா அன்பு வரும். வையினா புல். தூனா உன். ஆப்ஷன் 4, 3, 2, 1. பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. ரினைசன்ஸ், மறுமலர்ச்சி. இது 10th புக்கில் இருக்குது. பிழையான இணையை கண்டறிக. கல்லில் நார் உரித்தல். ஆராய்ந்து பாராமல். கல்லில் எப்படி நார் உரிக்க முடியும்? அதுதான் கல்லில் நார் உரித்தல்ன்றது ஆராய்ந்து பாராமல் செய்கிறது. சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்ததுக. கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களுக்கு நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றது. தவறான இணையை கண்டறிய. முரணி, உடன்பட்டு. இது தவறான இணை. மீதி எல்லாமே கரெக்டு. நகம்னா மலை, பன்னகம்னா பாம்பு, கெந்தம் அப்படின்னா பற்கள். முல்லைப்பாட்டு. நெஞ்சாற்றுப்படை. பட்டினப்பாலை, வஞ்சி நெடும்பாட்டு. நாலடியார். வேளாண் வேதம். வெற்றி வேட்கை நருந்தொகை. 4, 3, 2, 1. தமிழ் தூதர் என்று அழைக்கப்படுபவர் தனிநாயகம் அடிகள். பாலராவாயன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் திருஞான சம்பந்தர். பன்மொழி புலவர் அப்பாத்துரையார். சொல்லின் செல்வர் சேதுப்பிள்ளை. காப்பி சேதுன்னு சொல்லுவோம். ஐம்பெருங்காப்பியம் என்ற சொற்றொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது ராமேஸ்வரம் பெருங்கோயில். தேவதுந்துபி எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி? தேவராட்டம். புனலிடை மூழ்கி பொழிலிடை உலவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ களித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் பேரறிஞர் அண்ணா.
குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை கற்றாழை. அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை. மூலூர் ராமாமிர்தம் தேவதாசி ஒழிப்புச் சட்டம். பண்டித ராமாபாய் பண்டித ராமாபாய் சமூக தன்னார்வலர். மலாலா பெண் கல்விக்காக போராடி இருப்பாங்க. மலாலான்றவங்க பாகிஸ்தானுக்காரங்க. தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும். மதுரை. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். வட தமிழகத்தில் பாலதங்க திலகர் இந்த சட்டத்துக்கு உட்படுத்தப்பட்டிருப்பார். தமிழ்நாட்டில் முத்துராமலிங்க தேவர் இந்த சட்டத்துக்கு உட்படுத்தப்பட்டிருப்பார். இன்று நாம் உணர்கிறோம் தம்பி, எத்தனை இன்னல்களுக்கிடையே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கற் புதுநாளில் மற்றும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர். இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி, எத்தனை இன்னல்களுக்கிடையிலே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கற் புதுநாளில் மற்றும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் பேரறிஞர் அண்ணா. சென்றியு மற்றும் லிமெரிக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகளை தந்தவர் தமிழ் இன்பம் கவிஞர் ஈரோடு தமிழின்பன். பாவலர் மணி எனும் பட்டம் பெற்ற கவிஞர் வாணிதாசன். தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று டேஸ் குறித்து டேஸ் கூறினர். ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு குறித்து உவேசா கூறியிருப்பார். ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை அறம். குருபீடம், யுகசந்தி, புதிய வார்ப்புகள். இந்த 3 புக்குமே 10th ஸ்கூல் புக்கில் இருக்குது. அறம்ன்றது அவர் இயற்றாத புக்கு. ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதை கூறுகிறார்? பகைவருக்கும் உதவுதல். ஒழுகல் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். திருக்குறளுக்கு சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தமிழ் பெரியார் தமரா ஒழுகல். வன்மையுள் எல்லாம் தலை. கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம். உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. யானை தன் வாய் நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும். மெய்ப்படிவம். கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்க. சோழன் நல்லுருத்தினன். சிதவல் இச்சொல்லின் பொருள் தலைப்பாகை. சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. அபுல் காஷிம். 2 அடிகள் கொண்ட டேஸால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னியாகும். எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னியாகும். விசும்பு வானம். துளை துலாக்கோல். கனல் நெருப்பு. களிறு யானை. மறுப்பு தந்தம். ஆன்சர் 45231. கீர்த்தனை டேஸ் வகைகளுள் ஒன்றாகும். சிற்றிலக்கியம். தெம்மாங்கு பிரித்தெழுதுக. தேன் ப்ளஸ் பாங்கு. தெம்மாங்குன்ற பிரித்தெழுதுனா தேன் ப்ளஸ் பாங்கு. எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. இப்பாடல்களை இயற்றியவர் இடைக்காட்டு சித்தர். திருப்பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார். தருமசேனர் அப்பர் வாகீசர். தருமசேனர் அப்பர் வாகீசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார் திருநாவுக்கரசர். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் திருமூலர். காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பதும் மேல். இத்தொடர் உணர்த்துவது கவிதை எழுதுவது அரிது. ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பன்மொழியை தேர்வு செய்க. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை. பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி இவற்றில் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை பொழிப்பெதுகை. அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். எவ்வகை வாக்கியம்? தன்வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. நான் திடலில் ஓடினேன். தன்வினை.
பின்வரும் தொடரை எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியான தெரிவு செய்க. குமரன் மழையில் நனையாமல் இல்லை. பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். வஞ்சித்திணைக்குரிய சீரமைப்பு தேமாங்கனி புளிமாங்காய். சொல்லின் வகையை கண்டறிக. வெண்மை வண்ண பண்பு பெயர். வஞ்சி விருத்தம் என்பது சிந்தடி நான்காய் ஒரு பொருளின் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது. பின்வருவற்றுள் அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தெரிவு செய்க. கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பகாரம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். வினையெச்சம் ஓடி. வினைமுற்று தேர்வு செய்க. வா வந்தான். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. மாறி மாறி. ஃபஸ்ட்டு மாறிக்கு மலை, இரண்டாவது மாறிக்கு வேறு. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. அலை அப்படின்னா புற்று. கலை அப்படின்னா நீக்கு. தலைனா விலங்கு. இலைனா இலைத்தல். 3241. கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. டெலிகேட் பெயராளர். கொடுக்கப்பட்டுள்ள வேறு சொல்லின் வினையாளரின் பெயரை எழுதுக. அறை அறைந்தவர். இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதை தெரிவு செய்க. அகலாது போகாது. சரியாக பிரித்தெழுதப்பட்ட சொல்லை எடுத்தெழுதுக. அஞ்சிலோதி. அம் ப்ளஸ் சில ப்ளஸ் ஓதி. பின்வருவற்று சொல்லின் சரியான பிரித்தெழுது முறையை எடுத்தெழுதுக. ஊன் பொதிய விழா. ஊன் ப்ளஸ் பொதி ப்ளஸ் விழா அவிழா. ஊன் ப்ளஸ் பொதி ப்ளஸ் அவிழா. எழுத்து வகை அறிந்து பொருத்துக. இயல் உயிர் முதல் மெய் ஈறு. புதிது மெய் முதல் உயிர் ஈறு. ஆணி உயிர் முதல் உயிர் ஈறு. வரம் மெய் முதல் மெய் ஈறு. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநாய பாவாணர். ஊவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் ஆனந்த விகடன். தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் பரதிமாற் கலைஞர். வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் நா. பிச்சமூர்த்தி. அதாவது லாயராக வேலை பார்த்துருப்பார். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். ஓமை கவிஞர் சுரதா. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கவிஞரேறு வாணிதாசன். 2143. பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் பாரதிதாசன். உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தாலும் முதல் இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் அண்ணா. மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழியாற்றியவர் தேவநாய பாவாணர். சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு. அந்நதியின் பெருமையாலேயே சோழவளநாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் ரா. பி. சேதுப்பிள்ளை. கூற்று 1. சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350. கூற்று 2. உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றவை சங்க இலக்கியங்கள். கூற்று 3. விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளில் உள்ளன. கூற்று 1. கூற்று 2 சரி. கூற்று 3 தவறு. மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகிறது? 5 வகை. தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது? முதல் தலைமுறை. கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படுவது மயிலாட்டம். கீழ்கண்டவற்றுள் திருவிக எழுதாத நூல். மனுமுறை கண்ட வாசகம். விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர் லில்லியன் வாட்சன். உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. தமிழ் நாடகக் கலையின் பெருநாட்சா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார்? கல்கி. புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் முதுமொழி காஞ்சி. வெண்குடை பண்புத்தொகை. திரிகடுகம் நல்லாதனார்.
சிருங்கிபேரம் நகரில் வாழும் தலைவன் யார்? குஹன். அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும்? ராமன். யாழின் வகைகள் 4. குடிமக்கள் காப்பியம், சிலப்பதிகாரம். போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மரித்துகை காட்ட போருளந்த எடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல மரித்து கைகாட்ட. இப்பாடல் பயின்றுவரும் அணி. தற்குறிப்பேற்றணி. உம்மறு புலவர் எழுதிய வேறு நூல். முதுமொழி மாலை. பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர். சிலேடை அணி. மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை சிவகாமியின் சரிதம். இரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு 1891. உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் குதம்பை சித்தர். தேங்க்யூ.